நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். ஆனந்த பைரவி இசைக்குழு தமிழ் செல்வியர்கள் நடத்துகிறாங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சியாலும் சரி அற்புதமான முறையில், திருப்திகரமான முறையில், குறைந்த செலவில் அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க அணுகுங்க. நல்ல ஒரு இசை கச்சேரி உங்களுக்கு தருவாங்க. மறந்துடாதீங்க. ஆனந்தி பைரவி. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், கேரளா மேளம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக. ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன். உயர்தர கேக் வகைகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க சிறந்த இடம் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஹோட்டல் குரு பஸ் நிலையம் எதிரில், எம்ஜி ரெசிடென்சி, கும்பகோணம் சாலை. தமிழன் டிவி நேயர்களுக்கு ஹோட்டல் குரு மகேஷ் பேக்கரியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்களின் தாரக மந்திரம். தலைமை அலுவலகம் நெய்வேலி அண்ணா கிராமம். கிளைகள் வடலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம். இன்றே சேமியுங்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். துதிப்போர்க்கு வல்வினை போம். தாயே தமிழே தலைநாள் அமுதே, இந்நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாம்பரம் வீசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் சொல்லி தாய் தமிழை வணங்கி தமிழமெங்கு வாழ்கிற தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி, அன்பு மிகுந்த பாண்டிச்சேரி வாழ் மக்களையும் வணங்கி உங்களை வாழ்த்தி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, ரொம்ப அழகான பட்டிமன்றம். காரணம் என்னென்னா, எல்லாருமே இங்கே இருக்கிற பொதுவாக பட்டிமன்றத்தில் 5 பேச்சாளர்கள் 4+1 பேசுவாங்க. அதனால் இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் எதுக்கு நேரம் செலவழிச்சப்ப எங்கள் பட்டிமன்றத்துக்கு நீங்கள் நேரம் செலவழிப்பது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன காரணம்னா, சிரிப்பது மாதிரி ஒரு அரிய மருந்து எதுவும் கிடையாது. கலகலன்னு மகிழ்ச்சியாக இருங்க சார். தினந்தோறும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சு அங்கே இருக்கவங்களாம் யார் யார் என்ன வேலைக்கு போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வரந்தட்டிக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த 8 பேர் அப்படியே திரளாக கூடியிருக்கிறார்கள். நிரம்ப ரசிங்க. இறைவன் நீங்கள் நிறையா கேட்கன்றதுக்கு தான் காதை திறந்த பதிலே வச்சிருக்கிறது. பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் பேசினேன் வாய் வலிக்கும், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்ணு வலிக்கும், ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்கும் யாராவது சொல்லியிருக்குமா? வலிக்காது. ஏன்னா நல்ல விஷயங்கள் எப்பயும் உங்களுடைய காதுகளை நோக்கி வரும் என்பதற்காக இந்த 8 பேர்களையும் உங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் செய்யிட்டு பட்டிமன்ற தலைப்பு சொல்லிடுவோம். தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பேசவே மாட்டான், அவனுக்கு பேச்சு முத்துன்னு பேர் வச்சிருக்கான். 7 பங்களா 3 கார் இருக்கும், பிச்சாண்டின்னு பேர் வச்சிருப்பான். கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், கோடீஸ்வரன். பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் ஒரு ஆள் சடையாண்டின்னு பேர், 3 முடி உச்சந்தலையில் பேர் சடையாண்டி. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு பேர், ஒரு மனிதனுக்கு பெயர் எந்த அளவுக்கு அழகோ, ஊருக்கு பாண்டிச்சேரி புதுச்சேரி சொன்னாலே அந்த பேர் எவ்வளோ அழகோ, அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப அழகு. அந்த வகையில் பின்னாடி நீங்கள்லாம் பேச்சாளர்கள்லாம் பாயிண்டர் நோட் பண்ணிட்டு தலைப்பை மறந்துடுவாங்க. அதுக்கு தான் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறது. இன்றைய வாழ்க்கை சூழல், இன்றைக்கு இருக்க வாழ்க்கை சூழல்
எல்லாருக்கும் சுமையாக இருக்கிறதா அல்லது சுகமாக இருக்கிறதா? அதாவது சிரமப்படுறோமா, இல்லை சந்தோஷமா இருக்கமா, இல்லை போராட்டமா இருக்கா, பூந்தோட்டமா இருக்கா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. வாழ்க்கை சூழல் சுமையா சுகமா? சுமையே என்ற அணிக்கு பேசுறதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அன்புக்குரிய தமிழ் செல்வி அவர்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் ஒன்றா திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது ஒரு பெண்ணா நின்று செய்கிறது, அது ஒரு பெரிய ஆற்றல், பாராட்டுக்கள். அதே போல் அதே அணிக்கு பெருமையேற்று பேசுறதுக்காக சுமையே என்ற அணிக்கு அன்பு திராவிடன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரையும் வாழ்த்திருங்க. பார்த்தீங்களா? அதே போல் செல்வராஜ் அவர்களுக்கும் பெரிய கரகோஷம் கொடுங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்றைய வாழ்க்கை சூழல் சுமையே என்பதற்கு இந்த 4 பேர் பேசினா, சுகமேன் பேசுறதுக்கு முதல்ல ஜல்லிக்கட்டில் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரியவர்கள் அன்னபாரதி அவர்கள். அன்னபாரதியை தொடர்ந்து அதே அணிக்கு சுகமே என்ற அணிக்கு வித்யா நடராஜன் மேடம் அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்திருங்க. அதனை தொடர்ந்து சுகமே என்ற அணிக்கு பெருமை சேர்ப்பதற்காக ஓம் முருகதாஸ், பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. இந்த நல்ல நல்ல பேச்சாளர்கள். அதனை தொடர்ந்து தாமரை செல்வன் ஐயா அவர்களுக்கும் பெரிய கரகோஷம் கொடுத்து அவரையும் அன்போடு வாழ்த்திருங்க. இன்னமும் தமிழ் பேச்சு கேட்குறாங்கன்னா உங்களை அத்தனை பேர் நாங்கள் வணங்கி பெருமைப்பட்டு உங்களுக்கு நன்றியை அன்போடு சொல்லி என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, முதலாவதாக பட்டிமன்றத்தில் இன்றைய வாழ்க்கை சூழல் சுமையே என்ற அணிக்கு முதலாவதாக தமிழ் செல்வி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து இத்தனை பேரை ஒரு இடத்துல சீல்டை கொடுத்து கிட்டத்தட்ட 880 போட்டோவை எடுத்து நல்லா நின்றுக்கிட்டு இருக்கும்போது என் கிட்னி எனக்கு தெரியாமலே கீழே விழுந்துச்சு. பாரதி ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சிருக்கு. அப்படி எங்கள் சூழல் பாருங்க. உண்மையிலேயே பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. முதல் பேச்சாளர் சுமையே என்ற அணியை தொடங்கி வைத்து தமிழ் செல்வி அவர்கள் தமிழன் டிவியில் பேசுகிறார்கள். இந்த மாதிரி மேடைகள் கிடைக்கும் போதுதான் யார் யாரெல்லாம் சமூக தொண்டு செய்யறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறோம். அருமை அருமை. எங்களுக்கு வேலையே அதுதான். அது எப்படிலாம் இந்த சுனாமி காலத்திலயோ, இந்த மழை காலத்திலயோ, வெள்ள காலத்திலயோ மக்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யறோம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு மன நிறைவு. உண்மையிலே இந்த உபயதாரர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய இந்த முன்வரிசைக்கு அத்தனை உபயதாருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றி. ஏன்னா அவர்கள் இல்லாட்டி இப்ப இத்தனை பேர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வது பேரின்பம். அந்த நல்ல உள்ளங்களுக்கு நயம்பட எங்களுடைய நன்றி அன்போடு சொல்லி மகிழ்கிறோம். சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காதா இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி இயங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே என்றன் உள்ளே மறுக்காமல் சுரந்துவிடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவாய். நடுவர் அவர்களே, நகைச்சுவையில் நீங்கள் ஒரு கரையை கடக்காத புயல். ஐயோ, நீங்கள் சொல்லும் விதமோ மிகப்பெரிய மடல். உங்களிடம் எடுபடுமா எதிரணியின் குரல்? முதல்ல நானே எடுபடுவானு தெரியல. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பதட்ட நிலையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனது அணியின் புதிய வருடங்களே, எதிரணியின் பழைய வருடங்களே, ரசிக பெருமக்களே, உலகெங்கும் வாழும் தமிழன் தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பசி என்ற 2 எழுத்திற்காக எழுந்து, பணம் என்ற 3 எழுத்திற்காக ஓடி, மரணம் என்ற 4 எழுத்திற்காக மடிகிறோம். ஆனா புத்தாண்டு அன்னைக்கு மரணம் ஓட்டிங்க பாத்தீங்களா? இதுல எவ்வளவு சுமை நடுவர் அவர்களே. கடலை நம்ம பார்க்க வரோம், கடல் ஒரு நாள் நம்மளை பார்க்க வருது சுனாமிங்கிற பேர்ல. அவ்வளவுதான். நம்ம அதை பார்க்க வந்தோம்னா சிரிக்கிறோம், அது நம்மளை பார்க்க வந்தா மிதக்கிறோம். இதான வாழ்க்கை? இதான வாழ்க்கை? முடியலையா? இல்ல 1.5 நிமிஷம் பேசிருக்கீங்க. ஒரு மரணம், மிதக்கிறோம், அடுத்து மூழ்கிறோம். புத்தகம் அமைதியா இருக்குது நடுவர் அவர்களே. அத படிச்சவன் ஆட்டம் போடுறான். பாட்டில் அமைதியா இருக்கு, குடிச்சவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, வச்சுட்டு இருக்கிறவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, தூக்கின்னு போறவன் ஆட்டம் போடுறான். நடுவர் சும்மா இருக்கேன், சைடுல வந்தவங்க எல்லாம் அவங்க உளறி தள்ளுறாங்க. அதாவது குமுறல. ஆமா, இதுல எங்க இவங்க சுகம்னு சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. சாராய விக்கிற அம்பானியும் கடல்ல இருக்கிறாரு, சரி, வாங்கி விக்கிற அரசாங்கம் கடன்ல இருக்குது, குடிக்கிற நம்மளும் கடன்ல இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இதுல எங்க சுகம்ன்றாங்க இவங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சுமைதான்
எங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன ஆமா, புரியாது. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. நடுவர் அவர்களே, நீங்க வந்து எப்போ நிறைய போட்டோ போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. ஒரு நாள் ஒரு போட்டோவை பார்த்தேன் நான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஒரு போட்டோனா போட்டோ மட்டும் பார்க்க மாட்டேன், அவங்க பின்னாடி இன்னும் பேக் ட்ராப் இருக்குன்னு பார்ப்பேன். சரி, அந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து கலக்க போவது யார் இல்லம்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. ஏன்னா ஒரு பெத்த தாய்க்கு பெத்த தகப்பனுக்கு சோறு போடாத முதியோர் இல்லத்துல விட்டுருக்கிறான் இன்னைக்கு எல்லாரும். ஆனா இந்த நிகழ்ச்சி உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போச்சு அப்படிங்கிறதுனால அது பேரு நீங்க இல்லத்துல வச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நம்மாலே பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போய் நடந்தே கூ ஊத்துவான், பெத்த தாய் எட்டி எட்டி ஒதிப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில எங்க நடுவர் அவர்களே சுகம் எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு அப்பா ஒரு குழந்தைய அவ்வளவு அருமையா அத வந்து சின்ன சின்ன பூவி நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி என் துன்பம் எல்லாம் தீரும், உன் முத்தம் பட்டு எச்சில் பட்டால் கொஞ்சம் நிம்மதி. அவ்வளவு அற்புதமா ஒரு தகப்பன் எதிர்பார்ப்பு இல்லாத அன்போட வளர்க்கிறார். ஆனா அந்த தகப்பன் கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது கூட இவங்களுக்கு டைம் கிடைக்கல. இதுல எங்க வந்து சுகமா வாழ்க்கை இருக்கு? என்ன இவங்கெல்லாம் சுகம்னு சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதை விட நடுவர் அவர்களே, காதல் காதலா காதலா காதலில் தவிக்கிறே ஆதலால் வாவா அன்பே அழைக்கிறேன். காதல் இதான். காதல நான் தவிக்கிறேன், உன்னை அழைக்கிறேன், அதனால இதெல்லாம் காதலு. தொடக்கத்துல போடும்போது கடல்ல மிதக்கிறீங்க, தவிக்கிறீங்க, என்னென்னதான் பாப்போம். ஆனா இந்த காதல் இன்னைக்கு எப்படி ஐயா இருக்கு? முதல்ல இருக்கான்னு சொல்லுங்க. சொன்னீங்களா, இதுதான் சரியான இது. காதல் எங்க இருக்கு? இப்ப ஒரு பையனை காதலிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தகுதி என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு 2 வீலர் இருக்கணும், பரிசு இருக்கணும், பரிசு நிறைய பணம் இருக்கணும். இதுதான் இன்னைக்கு காதல். கண்டதும் காதெல்லாம் இன்னைக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது இது இந்த வாழ்க்கை எப்படி சுகமானது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல வராங்க, எனக்கு கூட புரியலீங்களா? முன்னாடி காதல் விஷயம் இன்ன வரைக்கும் பெருமையா பேசுறோம். ரோமியோ ஜூலி, லைலா மஜ்னு பெருமையா பேசுறோம். அவங்க யாரும் இல்ல, அவங்க காதல வாழ வைத்து விட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லா உயிரோடு இவன் காதல சாகடிச்சுட்டான். கூப்பிடுச்சு அதான் சொல்லிட்டு அப்புறம் நான் சரியா சொன்னேன். இப்பவே ஐயா, இப்பவே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. அது சொல்லுங்க. ஆமா, அத ஏன்னா நண்பர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், அந்த அபூரா வர்றா, அம்மா அவ தான்டா என் ஆளு, கூட ஒருத்தன் போறான் அது அவ ஆளு. இப்படி லவ் பண்ணிக்கிட்டா இது அன்புன்ற என்ன சார்? இதையும் பரிமாற வேண்டும், அதான உண்மையானதா இருக்கும். அதுதான் அவங்க வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லையே சார், குழந்தைகிட்ட பேச மாட்டேன், குழந்தைகிட்ட பேசி பாருங்க, உலகத்தில் அற்புதமான சுகம். வாரத்துல ஒரு நாள் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வர்றது? கவிப்பேர் சொல்றாரு பாத்தீங்களா, வாரத்துல 6 நாட்கள் விற்கப்படுது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து என்ன படிக்கிற ராஜா, ஏது செய்யற, எப்படி உங்க எது படம் வரைஞ்சு கொடுன்னு சொல்லி குழந்தைகிட்ட பேச நேரம் செலவழிக்கிறோமா, அது இல்லாதவருக்கும் சுமையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு கன்றாவியா இருக்குதுன்னா கல்யாணம் அதுக்கு மேல கன்றாவியா இருக்குது. சம்பளம் வாங்குற வீட்டுக்காரர் 1ஆம் தேதி ஆனா பொண்டாட்டிக்கு என்ன பாடுவாங்க தெரியுமா? ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, 10 மட பாயில் வந்து சொக்கி விழ போற. இது 1ஆம் தேதி. ஆனா சம்பள காசுல செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி இவர் பாடுவார், வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்த நோகடிச்ச கிளிய, நீயா உன்ன பெரியா இல்ல மோதி பார்க்க போறியா. இதான எனக்கு கல்யாணம். கல்யாணத்துல ஒரு கணவன் மனைவி இடையே அற்புதமான புரிதல் இருக்குதா? முதல்ல இந்த எதிரணியில ஒருத்தர் உட்காந்து இருக்கு பாரு, அண்ணனை சொல்ல முடியாது, அண்ணன் சொன்னா கோச்சுக்குவார், அந்த அம்மாவை அக்கான்னு சொன்னா கோச்சுக்குவாங்க. 2 பேரும் எப்படி சொல்லணும்னா, அவங்க வந்து 16 வயசு இளம் மங்கை, அவர் 16 வயசு இளம் மங்கன். அவங்க 2 பேரும் எப்படி சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. அப்படிப்பட்டவரே போன ஒரு பட்டிமன்றத்துல ஒரு கதை சொன்னார் பாருங்க, அற்புதமான கதை சொன்னார் நடுவர் அவர்களே. இந்த கல்யாணத்துக்காக சொல்ற அந்த கதைய
கல்யாணம் எப்படி இருக்குது, புருஷன் பொண்டாட்டியோட புரிதல் எப்படி இருக்கு அந்த அப்படிங்கிறதுக்காக கதை வேகமா முடிஞ்சிருமா? வேகமா முடிஞ்சிடும். இல்ல ஆடியன்ஸ் எங்க கதை முடிஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மரம் வெட்டி ஒரு நாள் மரம் வெட்டினா ஆமா அந்த ஆத்துல போயிட்டா அங்க ஒரு தேவதை வந்துச்சு. டக்குனு அந்த மரத்தை வெட்டுங்க. ஆமா ஆமா வந்துச்சு. இது வந்து தங்க கொடாலியை காட்டுச்சு, இல்ல வெள்ளி கொடாலியை காட்டுச்சு. ஆக 4 கொடாலியை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த கதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த கதையை அவர் சொன்னார் பாருங்க, அந்த எதிரணிக்காரு. இவரும் ஒரு பொண்டாட்டியும் குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதான் போனாங்களா 2 பேரும். போய் மனைவி குளிக்கும் போது தண்ணியில வந்துட்டாங்களாம். உடனே அங்கேயும் ஒரு தேவதை வந்துச்சான். இவரை பார்த்து நமிதாவை காமிச்சிச்சான். முதல்ல இது உன் மனைவியா? இல்லைங்க அப்படின்னார். நக்மாவை காமிச்சிச்சான். இதுவும் உங்க மனைவி இல்லை. அப்புறம் திரிஷாவை காமிச்சிச்சான். அதுவும் மனைவி இல்லை. அவங்க மனைவியை காமிச்சிச்சான். அப்ப காமிக்கும் போது இவர் இதுதாங்க என்னுடைய மனைவி. இவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இவர் சோகமா அந்த கதையை சொன்னார். அப்பதான் புரிஞ்சுது எனக்கு இவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது. அந்த தேவதை அந்த கோடாலி மாதிரி நாளையும் தரோம் நம்ம தள்ளின்னு போலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்காக இவர் இந்த கதையை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு நடுவர் அவர்களே. அப்ப இந்த கல்யாணம்ங்கிற விஷயம், இந்த கணவன் மனைவியுடைய இப்படிப்பட்ட புரிதலை ஏற்படுங்க, இந்த வாழ்க்கை எப்படி சுகம், அத சொல்லுங்க. உண்மையிலேயே ஒரு உண்ண உணவு உடுக்க உடை இருக்கே, முதல்ல உணவு தான் வருது. அதை வீட்டில் ஒரு ஆம்பளை நிம்மதியாக சாப்பிட முடியுதா? கடுமையான பசியில் காலையிலும் மதியமும் சாப்பிடல, நைட்டா சாப்பிடுன்னு வந்து உட்காந்துருப்பேன் பசியோட. வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி ஒத்த வார்த்தை சொல்லுவா, அவருடைய பசியெல்லாம் பாதாள குழியில் விழுந்துரு சார். ஒத்த வார்த்தை சொல்லுவா, சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். எதை கேட்க போகிறாளோ, பரிமளாவை கேட்க போகிறாளோ, கலாவை கேட்க போகிறாளோ கலைஞரான் பார்த்தீங்களா? இதுதான். அப்போ ஒரு வார்த்தைக்கும் பயந்து வாழ்றானே, இது எப்படிங்க சுகமாக இருக்குன்னு சொல்லி என்னைக்கு முடிக்க போறீங்க? இல்ல முடிக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல, சாப்பாடாவது போட்டு உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் அப்படின்னு, அது உங்க காலமா இருக்கும். ஆனா இப்ப இளைஞர்கள் காலம் அது கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணுது அந்த அம்மா, இது இந்த அம்மாவுக்கும் இந்த பிள்ளைங்களுக்காகவே அவர் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆபீஸ்ல போய் கஷ்டப்பட்டுட்டு வராரு. அவங்க வீட்டு பாச சும்மா வந்து உட்காந்து நிற்பாரு. இது பிக் பாஸ பார்த்துட்டு வந்துதான் வந்துட்டீங்களா அப்படின்னே கேக்குது நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு தானே இன்னைக்கு குடும்பம் போய்கிட்டு இருக்கு. பணம் 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 பணத்தை பத்தி ஒரு புரிதலே இல்லாம பணம் 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 மக்களுக்கு சொல்லி கொடுத்து கடைசியில் அவன் வாழ்க்கைய வாழாமையே இந்த பணத்தை வச்சுக்கிட்டே 5000 சதுரடியில வீடு கட்டி நடுவர் அவர்களே அனாதையா படுத்து கிடக்குறான். சொந்த பந்தம் இல்ல, குடும்ப குட்டி இல்ல. ஏன்னா இவன் கல்யாணம் பண்ற வயசுலயும் கல்யாணம் பண்ணல, படிக்கிற வயசுலயும் படிக்கல, வேலைக்கு போற வயசுலயும் வேலைக்கு போல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி வாழ்க்கை சூழல்ல இப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி புரிதல்களோட நட்புன்னு சொல்லுங்க பாப்போம். நட்பு இன்னைக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கா? நண்பனுக்கு கோவில கட்டு, அவ போக மாட்டான் உன்னதான் விட்டு, அட தெளிவா இருக்கு ஃப்ரெண்டோட பேச்சு, அட நட்பு தாண்ட உன்னோட மூச்சு, வாரசவெல்லாம் கோலி நல்லா கோலி, 2 பேரும் ஒன்னா இருந்தா எந்த நாளும் ஜாலி, எனக்கு ஒண்ணுனாக்கா உனக்கு தான் துடிக்கும். எங்க துடிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் ரூம் மேட்ச் தான் விளையாடுறான் நடுவர் அவர்களே. இவனுக்கு எங்க ஜாலியா போறானுங்க. சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பிள்ளைங்களை கெடுத்து போச்சு. இந்த வாழ்க்கை எப்படி சுகமான வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. பணம் இருந்துச்சுன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தப்பான ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்க கிட்ட வளர்க்கறது. இந்த மாதிரி வளர்ந்து அன்பா இருந்தா எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றதை விட, பணம் இருந்துச்சுன்னா ஆனந்தமா வரும், ஆனந்தியம் வரும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பணத்தை தேடி ஓடுறாங்க. அது எந்த எல்லைன்னு தெரியல. எல்லையே இல்லாம பணத்தை தேடி ஓடி ஒண்ணுமே நாட்டுல வாழாம இந்த மாதிரி அனாதையா இருக்கிறாங்க. அதை விட நண்பர் அவர்களே, மருத்துவமும் மருந்துகளும் வளர்ந்திருக்கிறது நாட்டில். அதை விட நோயாளி அதிகமாக வளர்ந்திருக்கிறான். செல்வங்கள் சுரண்டப்பட்டது வெள்ளக்கார ஆட்சி செஞ்ச நம்ம காலத்துல. ஆனா கனிம வளங்கள் இன்னைக்கு நம்மளே சுரண்டோம். வருங்கால ஜெனரேஷனுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? இந்த வாழ்க்கை எப்படி சுகமான வாழ்க்கைன்னு இவங்க எல்லாம் சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் அவர்களே. ஆக நமது இந்த இன்றைய வாழ்க்கை சூழல் மக்களுக்கு சுமையாக மட்டுமே இருக்கிறது. அது ஒரு காலமும் சுகத்தை தராது என்று என்னுடைய ஆணித்தரமான வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகு.
மாமியார் மருமகள் உறவு சரியில்லை, கணவன் மனைவிக்கிடையில் பாசம் இல்லை, ஆசிரியர் மாணவருக்கு இடையில் நகைச்சுவை இருந்தால் இவ்வளோ சண்டை வராது, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஓ முருகதாஸ் அவர்கள் பதில் சொல்லி, இல்லை வாழ்க்கை கலகலப்பு சுகமாத்தான் இருக்கிறது, அவங்க என்னங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு விரக்தியோடு ஆரம்பிக்க போறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, இன்றைய வாழ்க்கை சூழல் சுகமா சுமையா? சுகம் நினைச்சாதான் சுகமா இருக்கும், சுமை நினைச்சா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது நடுவர்களே. இப்படி ஒரு பதில் இது, சுமை நினைச்சா சுமையா இருக்கும், சுகம் நினைச்சா சுகமா இருக்கும். சுமை நினைச்சா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது நடுவர்களே. ஒரு பெண் தாய்மை அடைவதை சுமை என்று நினைத்தால் தாய் என்ற உன்னதமான நிலையை அடைய முடியாது. அருமை. ஏர் பிளக்கும் என்பதை மண் சுமையாக நினைத்தால் அறுசுவை படைக்கக்கூடிய உணவை, பழங்களை, காய்கறிகளை இந்த நிலம் மக்களுக்கு தர முடியாது. இதானா உண்மை. சுகம் என்று நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சுமை என்று நினைக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா எண்ணத்தை கண்ணையா குரூப். எதை சொன்னாலும் சரி, சாப்பிட்டீங்களா, எண்ணத்தை சாப்பிட்டு எண்ணத்தை போய், தூங்குனீங்களா, எண்ணத்தை தூங்கி எண்ணத்தை போய், அப்படிப்பட்ட குரூப் தான் இந்த சுமைன்னு சொல்றவங்க. இந்த சுகம் சொல்றவங்க யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் குரூப். என்ன நடந்தாலும் சரி, ஏய் போடா ஆண்டவனே என் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் சுகம் சொல்ற குரூப். இவங்க எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை சுமை சுமை, எல்லாமே சுமை தான். உடம்பு கூட இருந்தா கூட சுமை தான். அப்ப நடக்காம இருக்கீங்களா? அதானே. அப்ப அவங்க சொன்னாங்க, பெத்த புள்ள ஏதாவது பேசுறானா இதுவே சுமை தானே. ஏன்பா இப்பெல்லாம் பெத்த புள்ள பேசினாதான் சுமையே, அதை முதல்ல புரிஞ்சுங்க. பேசினா உடனே பைக் கேட்கறான், ஒரு 10,000 இந்த செலவு கொடுப்பான்றான் ஒரு நாள் டீ செலவுக்கு. எப்படி பெத்த புள்ள பேசினா சுகமா இருக்கும்? அவனே சுமையா தானே இருக்கான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, மனிதநேயம் செத்து போச்சு, மனிதநேயமே மக்கள்கிட்ட பாசமே கிடையாது, அது எப்படி வாழ்க்கை சுகமா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த மாசம் இந்த மாசத்திலேயே சென்னை தூத்துக்குடியில் எவ்வளவு பெரிய வெள்ளம் உங்களுக்கே தெரியும். அனைத்து உள்ளங்களும் ஓடோடி உதவி செஞ்சாங்க, திரைப்பட கலைஞர்கள் முதற்கொண்டு அனைவருமே போய் உதவி செஞ்சாங்க. இது எப்படி இல்லைங்க சுகம் இல்லாம இருக்கும்? உதவி செஞ்சாங்களா இல்லையா? நம்மளும் பார்த்தோம். உதவி செய்கின்ற மனிதநேயம் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த காலத்தில். அப்புறம் பாசம் இல்லை. ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்றால் பெத்த லவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்மள லவ் பண்றோமா? முதல்ல நம்மள லவ் பண்றது கிடையாது, ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. காதல் என்னன்னு தெரியுமா? பிள்ளை மேல அன்பு செலுத்தணும், குடும்பத்தினர் மேல அன்பு செலுத்தணும். அழகா ஒரு பாட்டு ஆனந்தம் படத்தில் சொல்லியிருப்பாங்க, ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. பட்டிமன்றம் பேசி முடிக்கிறீங்க, எல்லாம் அப்படியே பீச் வாங்க படுத்துங்க போறீங்க. சுமையில இருக்கவங்க வீட்டுக்கு தானே போறீங்க. எதுக்கு வீட்டுக்கு போறீங்க? அங்குதான் நல்ல உறக்கம் கிடைக்கும். வீட்டுக்கு போனதான் ஒரு சுகமான உறக்கம் கிடைக்கும், வீட்டுக்கு போறீங்க. இது இல்லாம சுமை, எதை எடுத்தாலும் சுமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சுமை என்று பேசுறவங்களுக்குலாம் வாழ்க்கையில ஒரு வெற்றி பெற என்ன பண்ணணும்? எதிர்நீச்சல் அடையணும், எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சல் போடாதான் வெற்றி அடைய முடியும். நான் சும்மாவே இருப்பேன் ஆனா வாழ்க்கை சுகமா இருக்கும், ஒரு முயற்சி செய்தாதான் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில உழைச்சாதான் வெற்றி பெற முடியும். உழைக்காம இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கை சுமை சுமைன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் உழைச்சி முன்னேறாங்களோ அவங்க வாழ்க்கை சுமை என்று தான் பேசுவாங்க. அழகாக ஒரு பாட்டு, ஒன்னும் சரியில்லைன்னா சட்டாரும் சாதத்தை தூக்கி ஓடுவான் சோசியட்டு. அழகா ஒரு பாட்டு, வெற்றி வேண்டும். ஆமா, துலாம் ராசி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நாம் கோடீஸ்வரனாம்னா எந்த கோயிலுக்கு போகணும்? திருநள்ளாறு போங்க, சனீஸ்வரன் கோயில் போங்க. இப்படித்தான் சொல்கிறாங்களே ஒழிய முன்னேறதுக்கு யாராவது ஒரு சோசியர் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாரா? இந்த மாதிரிலாம் சொன்னேன் எனக்கு கிறுக்கு போயின்றீங்க. அதுதான் சொல்கிறாரு, முன்னேறினா சும்மா முன்னேற முடியாது. தை பிறந்தா வழி பிறக்கும். அப்படியே தை பிறந்தா பாடா இன்னும் ஒன்றும் பிரச்சனைடா அப்படின்னு திணையில் உட்காந்து காலாட்டிட்டு கஞ்சி கிளம்பி சேர்த்து போயிடுவேன். தை பிறந்தா வழி பிறக்கும்னா அந்த 6 ஏக்கர் கதிர் போட்டிருப்பாங்க, அப்போ பக்கத்தூருக்கு போக முடியாது. தை மாதம் ஆனால் அந்த கதிர் எடுத்துருவாங்க, வழி பிறக்கும்ன்றக்காக சொன்ன பழமொழி. இவன் காலாட்டிக்கிட்டு இருக்கானே, ஐயா என்ன முக்கியமான வேலையா ஐயா? கொஞ்சம் போயிட்டு சீல்டு அதான் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடாதுருக்காங்க. அந்த சீல்டுன்னு தலையில் வச்சுக்கிட்டே போவார், பார்த்தீங்களா இன்னைக்கு வாங்கினேன் அப்படின்னு வீட்டுக்கிட்ட போய் தொலைச்சி போடுவார். வெற்றி பெறணும்னா முயற்சி தேவை. துன்பம் வரும்போது நம்ம எதிர்நீச்சல் போட்டு அது வெற்றி அடைஞ்சேணும். வெற்றி அடைஞ்சாதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். நான் உழைக்க மாட்டேன், எதிர்நீச்சல் போட மாட்டேன்னா சுமையா தான் தெரியும். வெற்றி பெறணும்னா முயற்சி செய்யணும், அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். இந்த சுமை என்ற குரூப் எப்படி தெரியுங்களா? இந்த நெகட்டிவா பேசுறவங்க, எதிர்மறை எண்ணத்தோடவே பேசுவாங்க. சுமை என்றவங்க எப்பயுமே பாசிட்டிவா பேசுவாங்க.
இந்த சுகம் வர்றவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்கள் ஆஃபீஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆஃபீஸ் வந்து சொர்க்கங்க, எங்கள் பாஸ் ரொம்ப நல்லவர், சில சமயங்களில் திட்டுவார், ஆனால் சம்பளம் 1ஆம் தேதினா கரெக்டாக கொடுத்துருவார். குடும்பம் எப்படிங்க? என் குடும்பம் ஒரு கோயிலுங்க, அதில் நான் தான் ராஜா, என் மனைவி ராணி, என் பிள்ளை இளவரசன், என் பொண்ணு இளவரசி. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படிங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப அன்பு பாராட்டவங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. சுகமான வாழ்க்கையை வாழ்றவங்க. இந்த சுமை நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், உங்கள் ஆஃபீஸ் எப்படி? ஆஃபீஸாங்க அது பாலைவனம், உங்கள் பாஸ் அவர் தான் யமதர்மராஜா. குடும்பமாக அது வண்டலூர் ஜூங்க, அது என் பிள்ளைங்க குரங்குட்டிங்க, மனைவி அவளா பிசாசு பேய். வெளியே சொன்ன மாதிரி இல்லை, நீங்க யார்ட்டையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. இல்லைங்க ஐயா, ஏன்னா அதை வந்து ரசிச்சு சொல்ற மாதிரி, இது மட்டும் ஒரிஜினாலிட்டியா வருது பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க. எங்க ஊர்ல இதை விடனே அந்த நெகட்டிவான ஆட்கள், இவன் 20 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி வீடு கட்டியிருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குப்புன்னு வெறுத்துரும். உன் கூட செட் ஆளுதான் பாரு வீடு கட்டிட்டான், அவன் 20 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினக்கு இவன் 22 ரூபா செலவழிச்சு செய்வன வைப்பான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே தகடம் முந்திச்சு வைக்கிறது, எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, நாளே நல்ல கிச்சனில் சிலிண்டர் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ தான் ஃபோன் பண்ணி, பரவாயில்ல மைய ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். இப்படி ஒரு நெகட்டிவாகவே வாழ்கிறப்ப அது எப்படிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும்? அவனும் சந்தோஷமாக இருக்கு நினைச்சிருக்கேன்னா. இந்த நெகட்டிவான ஆட்கள் ஒரு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். தஞ்சாவூர் சிற்பத்தை பார்க்குறோம், மகாபலிபுரம் சிற்பத்தை பார்க்குறோம். சோகம் சுமை நினைச்சவன் யாரா அந்த கோயிலை கட்டிருப்பானா, அந்த சிற்பத்தை வடிச்சிருப்பானா? வாழ்க்கையை சுகமாக அனுபவிச்சு இன்பமாக அனுபவிச்சால் தான் இந்த மாதிரி சிற்பங்களும் கோயில்களும் கட்ட முடியும். இப்படித்தான் நாம் என்ன பண்ணுறோம், பல பேர் வாழ்க்கை இன்பம் தரக்கூடிய செயல்களை எல்லாம் துன்பமாக நினைத்து கொண்டு மனதிலே சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து சுகமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் பிரதிபலிப்பீங்க. தயவு செய்து வாழ்க்கையை சுகமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இந்த இனிய நாளை ஆங்கில புத்தாண்டு அதுவுமாக தமிழின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, எல்லாமே நிதானமாக அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஓ முருகதாஸ் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சுகம்தான் அப்படின்னு சொல்லி அப்படி பேசி பாருங்க, நெகட்டிவாகவே பேசாங்க. நீங்கள் வீடு கிரகப்பிரசம் வைக்கிறப்ப நம்ம சொந்தக்கார ஒரு 50 பேர் வரான்னா 50 பேரும் 50 டைப்பாக பேசுவேன், நெகட்டிவாக தான் பேசுவேன். என்ன நிலையில் போய் கதவை மாட்டிருக்கீங்க, முதல் கேள்வி டம்முன்னு. அவன் கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆயிடுவான், நிலையில் என்ன கிச்சனில் போய் அடுப்பு வச்சுருக்கீங்க, என்னங்க கொடுமை, சீலிங்கில் ஃபேனை மாட்டிருக்கீங்க, அதில் வாசப்படி பீரோவை திருப்பி வைங்க அப்படின்னாங்க. யோசிச்சு பார்க்க முடியுமா? அதை அதில் ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொன்னாங்க. இவர் என்ன பேர், எல்லாருமே வாசத்து உணரா மாறினா எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக பேசுங்க சார். இறைவனை நோக்கி நீங்கள் 2 அடி எடுத்து வைத்தால் அவர் உங்கள் நோக்கி 5 அடி ஓடி வருகிறார். அது மாதிரி போராமை என்பது சுவத்தில் எரியப்பட்ட பந்து, தெரிச்சு உங்கள் மேலே தான் விழுகுமே. நீங்கள் போராமப்பட உங்கள் சில வீட்டில் பாருங்கள், அவனும் ஜெயிக்கல் இவனும் ஜெயிக்கல், வீட்டில் இருக்கும் தட்டிக்கு டென்ஷனில் ஏற்று விட்டுக்காரன்னு இவன் வீட்டில் திடீர்னு அவன் ஒரு புது மாலையை போட்டு ஒரு டியூஸ் பெட்டியை வந்து நிறுத்திடுவான். வீட்டில் நிறுத்தணும். இந்த வீட்டில் இருக்க லேடிஸு பார்த்தையில் குமரேசன் முன்னு ஒரு 2 வீலரை வாங்கி நிறுத்திருக்கான். அவன் முத ஒய்ப்பை உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணி போகிறப்ப இந்த ஏற்று விட்டுக்காரம்மா ஒரு பெருமூச்சு விடுமாருங்க அப்படின்னு டம்முன்னு மோதி புளிய மரத்தில் போது அந்த இடத்துல கிடப்பாங்க. இது ஏன் அவன் நல்லா தான் இருந்துட்டு போட்டுமே சார், உழைக்கிறோம் முன்னேறி வந்தேன்னா இந்த எண்ணமே இல்லாத வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்க போகிறீங்க. வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். ஆனந்த பைரவி இசைக்குழு தமிழ் செல்வியர்கள் நடத்துகிறாங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சியாலும் சரி அற்புதமான முறையில், திருப்திகரமான முறையில், குறைந்த செலவில் அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க அனைவருங்க நல்ல ஒரு இசை கச்சேரி உங்களுக்கு தருவாங்க. மறந்துடாதீங்க, ஆனந்தி பைரவி. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், கேரளா மேளம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு தொடர்புக்கு 8056463227
இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைய ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அடுமனை உலகின் அரசன். உயர்தர கேக் வகைகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க சிறந்த இடம் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அடுமனை உலகின் அரசன் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஹோட்டல் குரு பஸ் நிலையம் எதிரில் எம்ஜி ரெசிடென்சி, கும்பகோணம் சாலை. தமிழன் டிவி நேயர்களுக்கு ஹோட்டல் குரு மகேஷ் பேக்கரியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்வி சிட்பண்ட் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்களின் தாரக மந்திரம். தலைமை அலுவலகம் நெய்வேலி அண்ணா கிராமம். கிளைகள் வடலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம். இன்றே சேமியுங்கள். டிஎன்வி சிட்பண்ட் பிரைவேட் லிமிடெட். இதே வேகத்தில் முனைவர் அன்பு திராவிடன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அது எப்படிங்க சுகம் நீங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு சுகமா இருக்கலாம், வந்து ஏன் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க எவ்வளவு சுமை இருக்கு என்று சொல்லி சிரித்த முகத்தோடு வருகிறார். சுமைன்னா எப்படி வரணும்? என்னத்த சார் பேசி அப்படின்னு. தேடி சோறு தினம் தின்னு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் எய்தி கொடும் கூற்றுக்கென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்ன பாரதியை நினைவு கூறுகிறோம். இந்த கவிதையை சொல்லணும்னா எவ்வளவு சோகம் இருந்திருக்கும் ஐயா, எவ்வளவு கொடுமை இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் என்னவோ அன்னைக்கே சொல்லிட்டாரு. இந்த நிகழ்ச்சி என்பது ஆங்கில புத்தாண்டு நிகழ்ச்சி. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சித்தரையில் இருக்கும் தமிழா, சித்தரை இல்லை உனக்கு புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததோ அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள். தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. தை புத்தாண்டு இப்ப தமிழர்களுக்கு 2 புத்தாண்டு. பாத்தீங்கன்னா சித்திரையில பிறக்குதுங்கிறான், அப்புறம் தமிழ் தை 1 பிறக்குதுங்கிறான். சில பேர் இதை ஏத்துக்கிறாங்க, சில பேர் அதை ஏத்துறாங்க. ஆனா ஆங்கில புத்தாண்டு ஒண்ணுதான், உலகத்துக்கு ஒரே புத்தாண்டு. அந்த புத்தாண்டு நன்னாளில் மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை மன்னன் எங்களுடைய அண்ணன் முத்து, மதுரை முத்து என்று சொன்னா நம்முடைய சொத்து. அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு வணக்கம். ஏன்னா நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அதனால அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கம். வீட்டுக்கு தானே பேசுவீங்க, பேசி முடிச்சுட்டு சொல்றாரு இங்க படுக்குப்பீங்களா, வீட்டுக்கு தானே போவீங்கன்னு. உண்மையிலே சொல்றேன், இங்க படுக்க விட்டா நான் படுத்துவேன், நல்லா சுகமா இருக்கு. வீட்டுக்கு போய் அனுபவிக்கிற சித்திரவதை இருக்கு பாருங்க, அடாடாடாடா. போய் நுழையறதுக்குள்ள என்ன எவ்வளவு கொடுத்தாங்க இன்னைக்கு கவருங்க, என்ன கொடுமை மனுஷன் வாழ்க்கையில. உடனே நீங்க சொல்லு, நீங்க போஸ்ட் ஆபீஸ் லீவ் விடி, நாளைக்கு கவர் வாங்கி தரேன். சம்பள கவர் கேக்குறாங்க நடுவர்களே. நம்மளே மாதத்துக்கு 4 நாள் தான் பேச போறோம், அதுல எவ்வளவு கிடைச்சது கேக்குறாங்க. எவ்வளவு கொடுமையா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். உண்மையில இதாங்க வகுத்தச்சலோட பேசுறது. நானே 4 பட்டிமன்றம் தான் போச, மாதத்துக்கு 4 பட்டிமன்றம் தான் கிடைக்குது. அதுல இவரு வேற எங்க வீட்டுக்கு தானே போவங்களாம். இவங்க சிரமத்துல விடுங்க. என்ன டவுட், நம்மளுக்கு இந்த சம்பளம் வாங்க போறாங்க அன்னைக்கு அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க வாடகை எடுத்தா ஒரு பொண்ணு நினைக்கிறேன். நானு இவ்வளவு சோகத்துல சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட முடியுதா, வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியுதா? இல்ல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை பாக்கு கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்குவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு அரை கோடி 1 கோடி வாங்கும் போது ஒரு 4 வெத்தலை அழிவு போயிருக்கும். நடுவில் 4 வெத்தலை அழிவு போயிருக்கும். இந்த பாட்டி அம்மா எங்க அம்மா எல்லாம் எடுத்து பெரியமா என்ன செய்யலாம், 4 வெத்தலையை தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல வெத்தலை தின்றுருந்தா அன்னைக்கு தின்றுக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஆஹா 4 வெத்தலை கசங்கி இருக்குடா, நல்ல வெத்தலை அப்புறம் சாப்பிட்டுக்குவோம், இந்த கசகன வெத்தலை இன்னைக்கு சாப்பிடுவோம், அந்த வெத்தலையை சாப்பிடுவோம். சாயங்காலமா பிரிச்சு பார்ப்பாங்க, அதுல 4 வெத்தலை கசங்கி இருக்கும், அழிவு போயிருக்கும். சரி அதை திங்கலாம், இந்த அலுவலக வெத்தலையை தின்ட்டு இந்த வெத்தலை அப்புறம் திங்கலாம். 4 நாளா மடிச்சு மடிச்சு வைப்பாங்க. கடைசி வரைக்கும் வெத்தலை தீர்ந்து போடும், ஒரு வெத்தலை கூட நல்ல வெத்தலையை தின்றுக்க மாட்டாங்க. வீணா அலுவலக வெத்தலை தான் சாப்பிட்டுருப்பாங்க காசு கொடுத்து. அது அந்த காலத்துல.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன தெரியுங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற பழைய காய்கறி 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட வேண்டியது பொம்பளைங்க. அதுல 4 விதத்துல எது கசங்கி இருக்குதோ அந்த காய்கறி எடுத்து சமைக்கிறது. நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு சாப்பிட்டுக்கணும், இந்த காய்கறி எடுத்து சமைச்சா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த காய்கறியில 4 வதங்கி போய் நிற்கும். சரி, இந்த வதங்கினதை இன்னைக்கு சாப்பிட்டு அது நாளைக்கு சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு நாள் நல்ல சோறு சாப்பிட முடியல. ஒரு நாள் நல்ல செலவு சாப்பிட முடியல. நடுவர் அவர்களே, எங்க கொடுமை அப்படி இருக்கு. நல்ல சோறு சாப்பிட்டோன்னு ஏவுகணை கண்டுபிடிச்சிருவீங்களா? எல்லாம் ஒண்ணுதான் சார். மறுபடியும் வந்து இதே தலைப்புல பேச போறேன். நல்ல சோறு சாப்பிட்டாலும் சரி சரி கழுதிட்டு போக விருதுநகர்ல வாக்குற ஒரு பெரிய அக்கப்பூர் சார். டூ வீலர் எப்படி சார் ஓட்டி போவோம்? போய் பின்னாடி உட்கார வச்சு அப்படி போவோம். டூ வீலர் போவோம், உட்கார வச்சு இவனை உட்காந்தான ஓட்டி போவேன். விருதுநகர் நின்றுகிட்டே ஓட்டி போட்டான். ஏன்னா அவனுக்கு உட்கார இடம்ல ஒய்ஃபு ஃபுல்லா உட்காந்துருச்சு. வண்டிய சாக்கடை கிடைக்கும் சாயங்காலம். அது மாதிரி எதுலையுமே எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்கோம். அதான் வகுத்து செப்புறாரு. விளையாடுற வயதுல படிப்பு, விளையாடுற வயதுல குழந்தைகளை எங்க பெரிய விஷயமா இருக்குது. விளையாடுற குழந்தைய கொண்டு போய் 3 வயசுலயே பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியது. படிக்கிற வயசுல பாத்தீங்கன்னா அவன் காதலிக்கிறான். காதலிக்கிற வயசுல திருமணத்தை முடிச்சிடறான். திருமணம் பண்ண வேண்டிய வயசுல டைவர்ஸா இருக்கான். 2 பிள்ளைய வச்சு நிக்கிறான் நடு ரோட்ல. என்ன கொடுமை பாத்தீங்களா? என்னையா வாழ்க்கை இது? ஏண்டா கல்யாணம் ஆச்சு வெறுப்புல இருப்பேன் சார். வெறுப்புல திடீர்னு ஒரு வழியா கடந்து வந்துட்டான். அப்பதான் 60ஆம் கல்யாணம் மறுபடியும் பண்ணுவாங்க. இதைத்தான் மணந்திருந்தேன். மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்துறீங்க? டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வாழ்நாள் முழுக்க சுமைதான் நிறைந்து கிடக்கிறது. சுகத்தை தேடி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு நிமிஷம் சுகமா இருந்தோம்னு நினைச்சு பார்த்தா பல நிமிஷம் சோகமாகவே இருக்கு. தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் வீழ்வான் என்று சொல்லி நல்ல தமிழை நாடு முழுவதும் விதைத்து கொண்டு வரக்கூடிய என்னுடைய மதுரை முத்து அவர்களுக்கும் அந்த குழுவினர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எங்க எதை பேசணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. உண்மையிலேயே சிலர் பாருங்க, போய் அந்த குழந்தை இல்லாத ஒரு அம்மா இருக்கும். 7 வருஷம் குழந்தை இல்லாத அம்மாட்ட போய் இந்த அம்மா குழந்தைய பெருமையே பேசிக்கிட்டு, என் குழந்தை அப்படி பேசுவேன் அப்படின்னா, பார்த்தீங்களா ஆஃபீஸ் பத்திரமா போயிட்டு வருவீங்களாம். சரி, அந்த நீ இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா வரும்போது காரா புந்தி வாங்கிட்டு வருவீங்களாம். இங்கே உருப்படியாக இருக்கவனே விவரமாக பேசிட மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒவ்வொரு ஆளும் ஒரு விதமாக தமிழை கையாளுகிறார்கள். பேசுகிறப்ப ஏன்னா ஒருத்தர் தான் பேச தெரியாமல் பேசி அடி வாங்கினேன். எங்கள் ஊரில் மண்டபத்தில் ஊரே கூட்டியிருக்காங்க. இது யாருங்க அப்படின்னா, இதான் நம்ம கொண்டாட்டி அப்படின்னா 450 பேர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. என் முன்னாடி சொல்றதுக்கு எவ்வளோ இது இல்லாமல் பண்மையில் பேசுவேன். இப்படித்தான் சார். இப்பொழுது ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாழ்க்கை சுகம்ங்க, அப்படி பேசி பாருங்க. அன்னை தமிழின் அடியினை துதித்து அகத்தினில் வைப்போம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, வள்ளுவன் வார்த்தெடுத்த தமிழ் மொழி, பாரதி கண்ட பைந்தமிழ் மொழி. அப்படி தமிழ்நாட்டில் பிறந்து மேடையிலே தமிழில் கலந்து சிரிப்பையும் சிந்தனையும் மக்களிடையே வளர்த்து கொண்டிருக்கின்ற பெருந்தகை நடுவர் அவர்களே மற்றும் கானா தமிழ்ச்செல்வி அவர்களே, இங்கு பாசத்தோடும் நேசத்தோடும் அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்களே, இன்றைய சூழலில் வாழ்க்கை சுகம்தான். எதிரணியிலிருந்து தமிழ்ச்செல்வி மேடம் வந்து பேசினாங்க. அங்கேருந்து வந்து எங்க இருக்கு சுகம், எங்க இருக்கு சுகம், எல்லாம் சுமையா இருக்கு. அந்த அவங்களுக்கு என்ன பத்மாவதி அறக்கட்டளை, அவங்க அம்மாவோட பேரு, உங்க அம்மா பேரை தரமா வச்சு இன்னைக்கு அறக்கட்டளை நடத்துறீங்க. அம்மாட்ட பாசமே இல்லைன்னு சொல்றீங்களே, யாரோட பேரை இன்னைக்கு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அவங்க 2 குழந்தைங்க தான், 2 பையனுக்கு தான் கூட இருந்து செய்யறாங்க. குடும்பம் இல்ல எங்கம்மா இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்துல எல்லாரும் சேர்த்து உங்களுக்கு பஸ் 10 அப்புறம் இருக்கும்போது அறக்கட்டளை நடத்துறீங்கல்ல இருங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அங்க பிள்ளை தானங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பஸ் வேற வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பொதுமையா போங்க. பஸ்ஸை கூட நாங்க குறுக்க ஏற்றி விடுறோம். இப்படி ஒரு பஸ் ஐயா. அதாவது நான் சொல்லியிருந்தேன், வெட்டிட்டேன். நான் பேசும்போது கொஞ்சம் விழுந்து சிரிப்பா அப்பதான் ஆடியன்ஸ் என்னை நம்புவாங்க அப்படின்னு. அவரால் ஃபுல்லா விழுக முடியல, மகுடாங்கிட்டு இடிக்கிட்டு அவளால முடியுது பாவம். சேட்டை 200 பிடிச்சிக்கிறோம். அவர் என்ன செய்ய, நான் சொல்லியிருந்து ஃபுல்லா விழுங்க அப்படின்னு. சாரி சார், 2 மறந்துட்டேன் அப்படின்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குன்னு தமிழ்ச்செல்வி மேடம் சொன்னாங்க. ஆனா எதிராப்புல பாருங்க, ஒரு பெண்மணி வந்ததுல இருந்து அந்த குழந்தையை இறக்காம அழகா வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இங்க வந்து பேசுறாங்க. அடுத்தது இவங்க ஒரு ஸ்பான்டேனிட்டி பேச்சாளர் இருப்பீங்க.
வந்து 3 நிமிஷத்துல தமிழ்ச்செல்வி சொல்கிறார்கள். தமிழ்ச்செல்வி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதே குழந்தை வச்சு இறக்கி விட்டுருக்காங்களா? ஏன்னா இறக்கி விட்டா நம்ப முடியாது, யாரும் தூக்கி போயிடுவாங்க பயத்துல அவங்க வச்சிருக்காங்க. இப்ப மனிதநேயமே எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு சிறு நிகழ்வு, இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல மழை பொழிந்தப்ப 700 பயணிகளை கொண்ட ட்ரெயின் நின்னு போச்சு. அப்ப புதுக்குடி மேலூர் மாவட்ட அந்த கிராமத்துல 25 வீடு தான் இருந்தது. நடுவர் அவர்களே, 2 நாட்களுக்கு அவங்கள சுத்தி தண்ணி நின்னுது. அவங்களுக்கு கடை இல்ல. ஆனா அந்த 700 பேருக்கு அவங்க எல்லாம் உணவளிக்கலையா? அங்கெல்லாம் மனிதநேயம் இல்லையா? இங்க வந்து எல்லாம் சுகமா இருக்கக்குள்ள ஏன் இவங்க அத சுகம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க? இது இன்றைய வாழ்க்கை சூழல் தான். அன்றைய வாழ்க்கை சூழல் அப்படி இருந்திருக்க முடியாது. ஆமா, எல்லாம் சொல்றது ஒண்ணா இருக்கும். ஆமா, என் ஃப்ரெண்டெல்லாம் பணம் சம்பாதிக்க 1000 வழின்னு ஒரு புத்தகம் போட்டான். போன வாரம் பார்க்குறேன் திருப்பரங்குன்றூர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டா லூசு போல, உன் புத்தகத்தை 40 ரூபாய்க்கு வாங்கி படிச்சிருக்கேன், பணம் சம்பாதிக்க 1000 வழின்னு ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, அதுல இதான் சார் முதல் வழி அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? அதனால எதுவுமே குழப்பமாவே இருக்கு சார். பேசுங்க மேடம். புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயலட்சுமிங்கிற மாணவி, அவங்க சர்வதேச இந்த போட்டியில கலந்துகிட்டு நாசா விண்வெளி கழகத்துக்கு போறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட போறதுக்கு பைசா இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, Facebookல விளம்பரம் கொடுத்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க நாசா விண்வெளி கழகம் போறதுக்கு. அப்ப கிராமலயா என்ற அந்த தொண்டு நிறுவனம் வந்து, நீங்க நாசா போறதுக்குள்ள செலவெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க. ஆனா அந்த ஜெயலட்சுமி எனக்கு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எனக்கு வேண்டாங்கிறாங்க. அப்ப இந்த பணத்தை என்ன செய்வீங்க? ஏதாவது செய்யுங்க. எங்கள் கிராமத்தில் 126 வீடுகள் இருக்கின்றன. அங்க பெண்கள் கழிப்பறை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த 126 வீடுக்கு எனக்கு கழிப்பறை கட்டித்தாங்கன்னு கேட்டாங்க அந்த ஜெயலட்சுமி. அந்த அவங்களோட இத மகாராஷ்டிராவில் இன்னைக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல ஜெயலட்சுமியோட பேர் இருந்திருக்குன்னா அது இன்றைய வாழ்க்கை சூழல் தான் நல்ல சுகமா இருக்குன்னு தானே அர்த்தம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலம்பரம் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். தெராஸ் அப்படியே கூட்டிட்டு வாசலுக்கு போனா குண்டாம் பாத்திரம் கிடக்கும். அதை குனிஞ்சி தோக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு காட்டி அப்பப்பா இன்னைக்கு அப்படியா? வாசல் அப்படியே ஒரு ஓஸ் போட்டா சரியா போச்சு. அச்சு வந்துருச்சு நடுவர் அவர்களே. அப்படியே கோலத்துக்கு அச்சு கலர் வச்சு அப்படி தண்டிட்டு உள்ளார வந்துடலாம். வீட்டை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு மிஷினு, பாத்திரம் தேய்க்க டிஷ்வாஷ். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அந்த காலத்துல எங்க மாமியார்லாம் எல்லாமே நம்ம முன்னாடில ஜிம்முல இருக்க பொருளாம் பாருங்களேன். நம்ம முன்னோர்கள் பெண்கள் பயன்படுத்திய பொருள்கள் தான் இன்னைக்கு ஜிம்ல இருக்கு. அதை நீங்க கரெக்டா அம்மி அரைக்கிறப்ப, சுழல உடைக்கிறப்ப, உரல்ல இடிக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். அம்மி அரைச்சு பாருங்க, இதை விட எக்ஸசைஸ் என்ன இருக்கு? அதுங்களா உரல் இடிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வேக்கம் கிளீனர். அது போனா அன்னைக்கு நடுவர் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு வேட்டி உறிஞ்சிட்டு போயிடுச்சு. அது அப்படித்தான் சார் புது மிஷின் உரியும். நல்ல விலைக்கு டவுசர் போட்டு இருந்தோம். இதே இது வெட்டியா இருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? டீயோட பாரு விழுக மனசு வருது, டீ கொட்டிருமே, 5 ரூபா வேஸ்டா போயிருமே ஸ்பான்சர் விஷயம் அப்படின்னு பதறிட்டு உட்காந்துருக்காரு. அதனால இந்த மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல 11 பேர் இருந்தா 4 பேர் செத்து போயிடுவாங்க. எல்லா பட்டிமன்றம் வந்தோம்யா. புத்தாண்டு அன்னைக்கு இந்த அம்மா ஆரம்பிச்சோன்னா விழுந்துருவேன், அவனை ஆத்துல முங்கிடுவேன், மிதக்குறோம், பழிச்சுன்னு செத்து போயிடுவான். ஆனா இன்னைக்கு எல்லாரும் பழிச்சுட்டாங்களா செத்துவேன்? என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு புரியல. எல்லாரும் மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க நடுவர்களே. கண்ணுல அவங்களுக்கு கண்ணு கிடைக்குது. அன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சுன்னா பொம்பளைங்களை விட்டுருவாங்களா? ஏன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தைங்கள பாடா படுத்துவாங்க. இன்னைக்கு மலடிங்கிற பேச்செல்லாம் நோ சொல்லிட்டு மம்மிங்கிற வரைக்கும் இன்னைக்கு மருத்துவத்துறையில எல்லாம் வந்துருச்சு. எனவே எல்லா வசதிகளும் இந்த காலம் நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். எனவே இன்றைய சூழலில் வாழ்க்கை சூழல் மிக சுகமாக இருக்கிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு தங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இப்படிதான் ஆசிரியர். இப்படி ஆசிரியர்லாம் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து ஆசிரியர்லாம் கிளாஸுக்குள்ள நுழைஞ்சுன்னு தூக்கி போட்டு சங்குல மிதிப்பார். முதிச்சிட்டு அடின்னு அடிச்சு சட்டையை கிழிச்சு பைய உதறி ராஸ்கல் அன்பா இருக்க கத்துக்க பண்ணுவார். சரி, இத்தனை அடி அடிச்சுட்டு அன்பா இருக்க முதல்ல என்ன எப்படி இருக்க முடியும்? இப்படிதான் பார்த்துருக்கோம். அட்டன்ஸ் எடுப்பார். திடீர்னு குமரேசன் வரல சார், சுரேஷ் வரல சார், கந்தசாமி வரல சார், ஏழுமலை வரல சார், ராஸ்கல்ஸ் வராங்கள எந்திரிச்சு நில்லுங்கடா அப்படின்ட்டுருக்காரு. சன்னல் உடச்சு ஓடி போயிட்டோம் நாங்களா. வராது எப்படியா எந்திரிச்சு நிற்க முடியும்? பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இருந்து இப்படிலாம் ஆசிரியர் இருந்தா தான் நல்லது. வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். ஆனந்த பைரவி இசைக்குழு தமிழ் செல்வியர்கள் நடத்துகிறாங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சியாலும் சரி அற்புதமான முறையில், திருப்திகரமான முறையில், குறைந்த செலவில்
அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க அணுகுங்க. நல்ல ஒரு இசை கச்சேரி உங்களுக்கு தருவாங்க. மறந்துடாதீங்க. ஆனந்தி பைரவி. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், கேரளா மேளம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைய ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன். உயர்தர கேக் வகைகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க சிறந்த இடம் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அடுமனை உலகின் அரசன் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஹோட்டல் குரு பஸ் நிலையம் எதிரில், எம்ஜி ரெசிடென்சி, கும்பகோணம் சாலை. தமிழன் டிவி நேயர்களுக்கு ஹோட்டல் குரு மகேஷ் பேக்கரியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்களின் தாரக மந்திரம். தலைமை அலுவலகம் நெய்வேலி அண்ணா கிராமம். கிளைகள் வடலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம். இன்றே சேமியுங்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். ஆமா, தாமரை செல்வன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஐயா அவர்கள் ரொம்ப இன்னைக்கு ஒரு பத்திர ஆபீஸில் எழுதுன மாதிரி எழுதிட்டு வந்திருக்கார். 13 பக்கம் படிச்சு முடிஞ்ச உடனே அங்க 14 பேர்கள் விழுந்து கிடப்போம். பாண்டி மெரினாவிலே கூடியிருப்பது தலையா கடல் அலையா என குவிந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்கேயும் எப்போதும் எதையும் வாழ்க்கையில் சுகமாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிற எங்கள் அணியினருக்கும் அவுட்லைன் ஏத்தி விடு ராஜா. வால்யூம் இந்த மூணாவது ஜோக்கு புரியல. எதை பார்த்தாலும் சொம சொம சொமன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற எதிரணிக்கும் நகைச்சுவை சுனாமி, சிரிப்பு மிஜாம் புயல், ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் சூறாவளி. என்ன ஜெயிலுக்கு போக வச்சிருக்கீங்களே, கொள்ளையடிச்சான். கலைத்தாயின் தவ புதல்வன். ஆமா, சிரிப்பு உலகிற்கு கிடைத்த காலத்தால் அழிக்க முடியாத சொத்து. பட்டிமன்ற உலகின் நடுவர் என்றாலே எங்கள் அண்ணன் முத்து அவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு. ஜனவரி 7ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கீங்களா? நானும் ஃப்ரீயா இருக்கேன். போன்ல பேசுவோம். இப்பவாவது எதிரணிக்கு சொல்லலான்னு தான். சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி பாட்டில் சும்மா இருக்கு, குடிச்சவன் ஆட்டம் போடுறான். பணம் சும்மா இருக்கு, வச்சிருக்கிறவன் ஆட்டம் போடுறான். பணம் சும்மா இருக்கு, தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுறான். இல்ல தெரியாம கேக்குறேன், பாட்டில் ஆட்டம் போட்டாதாம்மா தப்பு, பணம் ஆடினாதான் தப்பு. அதை தூக்கிட்டு போறவன் ஆடுறான்னா சுகமா இருக்கானுங்க, சுகமா நினைக்கிறான். குடிச்ச சுகத்துல ஆடுறான், அததான் வேணும். இதுதான் கடைசியா பேச விடக்கூடாது. பூரா பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிருக்கீங்க. வச்சிருக்கேன் பாருங்க. இன்ன வரைக்கும் நீங்க புண்ண மாதிரி உட்கார்ந்துருக்கும் நினைச்சேன். அவர் புணத்துக்குள்ள ஊடுருவி போயிருக்காரு. அதெல்லாம் புரியாம அவன் ஆடுறானா பணம் சும்மா இருக்கு, வச்சிருக்க ஆடுறானா சொகத்துல ஆடுறாமா, சொமையில ஆடல இருக்குங்கிறதுல தானே ஆடணும். நடுவர் அவர்களே தெரியாம கேக்குறேன், தெரிஞ்சுக்கிட்டே விடுங்க. அது நன்றிங்க ஐயா. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு. அவன் சந்தோஷத்துல ஆடணும்ல, அப்ப பணம் இருந்தா ஆடணும்ல, அதான சுகம். அது தெரியாம ஏதாவது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுல அங்கே இருந்து இன்னொருத்தர், வேடிக்கை மனிதர்கள் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா பாரதி, இங்க 2 பேர் கை தட்டிட்டாங்க. வேடிக்கை மனிதர்கள் போற உங்களை மாதிரி அவர் சொல்லல. கூடி தினஞ்சென்று பழைய சோத்தை தின்னுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கு, சும்மா இருக்க மாட்டேன், சுகமா எல்லாத்தையும் அனுபவிச்சு நான் ஏந்திரிச்சு நிப்பேன்னு பாரதியார் பாடினாரு. எங்களுக்கு பாடினதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு. இதுல வேற டிஎன்வி அவர்கள் என்ன செய்தார், மணிகண்டன் அவர்கள் என்ன பண்ணாரு, ஜி ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, திராவிடன் என்ன பண்ணாருன்னு ஏதாவது சொன்னாரா? நீங்க ஏதாவது வாழ்க்கைக்கு பண்ணீங்களா? சுமையை பத்தி பேசுனீங்களா? அடுத்தவங்க மாதிரியே வாழணும்னு நினைச்சா சுமையா தான் தெரியும். என்ன கிடைச்சிருக்க, அதாவதுங்க ஒரே செருப்படி அடிச்சிருக்காரு அவன். நீ என்ன செஞ்சா? இன்ன வரைக்கும் என்ன செஞ்ச? 4 பேருக்கு போன் போட்டு நீ கூப்பிடுற ஒரு பெரிய விஷயமா?
அப்படின்ட்டு வகுத்துருச்சல பேசிக்கிட்டு இருக்காரு. 999 ரூபாய் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படணும், சுகமா இருக்கணும். இன்னும் 1 ரூபாய் கிடைச்சா 1000 ரூபாயா மட்டும் இந்த 1 ரூபாயை தேடி அலைகிற குரூப் அதுக்கெல்லாம் சுமையா தான் இருக்கும். அப்பதான் 5 கிலோமீட்டர் கழிச்சு அந்த 1 ரூபாய் எடுத்துட்டு வருவேன். வந்து பார்ப்பேன் 990 ரூபாய் காணாம போயிருக்கும். இதுதான் சொல்றேன், இருக்கிற ரூபாய் வச்சு இன்பமாயிரு. ஐயோ இப்படி சிரிக்கிறீங்களே, உங்களை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல குழந்தைங்களா இருக்கும்போது, நாமெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது ஏதாவது கேட்ட உடனே கிடைச்சிருக்கா? அப்படி கேட்ட உடனே கொடுக்கிற பெற்றோர் முதல்ல இருந்திருக்காங்களா? ஒரு பென்சில் கேட்டா 1 வாரம் ஆகுங்க. ஏன் வாங்கி கொடுத்தது எங்க, அது என்ன பண்ண, எங்க போச்சு, 1008 கேள்வி கேட்பாரு. எனக்கெல்லாம் பென்சில் வாங்கி கொடுத்துட்டு எங்க அப்பா எழுதாம வச்சிருக்கணும், 3 வருஷம் கழிச்சு கேட்பேன் அப்படின்றாரு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல இப்ப எனக்கெல்லாம் நினைச்ச அப்பா அம்மா கிடைக்கல. எப்படி கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தோம். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. ஆனா கிடைச்ச பள்ளிக்கூடத்துக்கு தான் போக முடிஞ்சது. அப்படி ஆவார், நீங்க ஒண்ணும் தான் நினைக்காங்க. கிடைச்ச பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால நினைச்ச மாதிரி படிக்க முடியல. கிடைச்ச படிப்பு தான் படிச்சோம். கிடைச்ச படிப்பு படிச்சதுனால ஆடியன்ஸ் எப்படி விரட்டி விட்டுருக்கீங்க பாருங்க. ஐயோ நம்ம கொஞ்ச நேரத்துல மண்டையை கிழிச்சு உங்களே அப்படி ஏன்கா சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன், முடிஞ்ச உடனே போன்னு. இப்படி எதுவுமே அந்த காலத்துல நினைச்சது கிடைக்கல. ஆனா இப்ப அப்படியா இருக்கு? நம்மளை விட நம்ம பிள்ளைங்க அறிவாளிகளா இருக்காங்களா இல்லையா? ஒத்துக்கிறோமா இல்லையா? காலேஜ்ல எவ்வளவு படிப்புகள் இந்த காலத்துல இருக்கு, அந்த காலத்துல இருந்துதா? இன்னைக்கு எல்லா விதமான படிப்புகள். 10வது பயிலானா அதுக்கு ஒரு படிப்பு, அப்புறம் ஐடிங்கிற ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. வேலைக்கு பிடிச்சா வேலைக்கு போறோம், பிடிக்கலன்னா வீட்டுல இருக்கோம். அப்பெல்லாம் லீவு போட்டா கம்பெனி விட்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, கேப் வச்சு கூப்பிட்டு போறாங்க கம்பெனிக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கு. இவங்க என்னடான்னா இன்னைக்கு இந்த சுகம் இல்ல, ரொம்ப சுமையா இருக்கு. நடுவர் அவர்களே, எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. பண்டிகைகள்ல ட்ரெஸ் நினைச்சதை வாங்க முடியும். அந்த காலத்துல அப்படி வாங்க முடியுமா? இன்னைக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை வேணுங்குது. லகாங்காங்குது, புளியாங்காங்குது, மாங்காங்குது, என்ன ட்ரெஸ் வேணாலும் பிள்ளைங்க வாங்கிக்குது. சாப்பாடு, வீட்டுல சாப்பாடு சரியில்லையா, நல்லா இல்லையா, கவலையப்படாதம்மா, அப்படியே ஆன்லைன் லைன் பண்ணா ஆரியபவன் ஹோட்டல்ல இருந்து அழகா வந்துருக்கு. அது அருமையா இருக்கு சாப்பாடு. அப்படின்னா காலையில போறான்னு அடுத்த ஹோட்டலுக்கு. இப்ப எல்லாமே உடனுக்கு உடனே கிடைக்கக்கூடிய இந்த உலகம் நம்ம கையில இருக்குங்க. எந்த இடத்துல வேணாலும் இங்க உட்கார்ந்துட்டு இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இன்றைய வாழ்க்கை சூழல் தான் சுகம் சுகம் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த பட்டிமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா விரைவாக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த அணியினுடைய சுமையின் அணியினுடைய இப்போது 18ஆம் பக்கத்தை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கு பாத்தீங்களா, செல்வராஜ் அவர்கள் பேசும்போது யாரும் செல்லாமல் இருக்க வேண்டும். நான் இறந்து கிடந்தேன், என்ன அருகே இருவர் பேசிட்டாண்டா என்னாண்டு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அதுவும் உங்க கிடந்து அங்க இருக்கு வந்தோடனே இறந்து கிடந்தாலும் எப்படிங்க பேச முடியும்? ஒரே அணியில இருக்கவங்க எல்லாம் ஒன்னா மாதிரி தான் ஐயா பேசுறோம். ஆமா, நான் இறந்து கிடந்தேன், இருவர்கள் பேசி சென்றார்கள். நான் கண் விழித்தேன், அவர்கள் பேசி சென்றது என் தாய்மொழி தமிழ். அந்த உட்காருங்க, யாரு பிரமாதம் அந்த உட்காருங்க, ஒரே பாயிண்ட்ல கைதிட்டு வாங்கிட்டு. அன்புக்கு அரணானூறு, வீரத்திற்கு புறநானூறு, நல்ல பண்புக்கு 11 கீழ் கணக்கு, கற்புக்கு கம்பராமாயணம், மாட்சிக்கு மகாபாரதம், மணிமணியான மணிமேகலை, சீரிய சிகரமான சிலம்பம், எத்திசையும் திக்குமுக்காட வைக்கும் திருக்குறளாம், அகத்தியம், தொல்காப்பியம், தமிழகத்தின் அடையாளம், ஆத்திச்சோடிய அறிவியல் பாட்டியின் அற்புதம், தமிழ் மண்ணுக்கு பாரதி, தமிழ் தனித்தமிழுக்கு பாரதிதாசன், பாசமிகு பார்வையாளருக்கு பாண்டிச்சேரி, பட்டிமன்றத்துக்கு மதுரை முத்து, பண்பிற்கு எங்கள் அணியினர், வம்பிற்கு எதிர் அணியினர், தெம்பிற்கு ஆடியன்ஸ். நம்மளுக்கு அவங்க தான் அது முக்கியம். கடந்த ஆண்டுங்கய்யா ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தோம். அங்க எத்தனை வருஷம் தங்க? அங்க ஒரு நீங்க ஆரம்பிச்சாலும் அப்படி ஆரம்பிப்பீங்க. ஒரு 1000 பேர் உள்ளார கூட்டு எல்லாரும் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த கேமராமேன் என்ன சொன்னாருங்க, எல்லாரும் சிரிங்க அப்படின்னாங்க. உட்காந்துருக்க அத்தனை பேர் சிரிச்சாங்க, 1000 பேர் சிரிச்சாங்க. எல்லாரும் கொஞ்சம் சோகமா இருங்கன்னாங்க, எல்லாரும் சோகமா இருந்தாங்க. எல்லாரும் கைத்தட்டுங்கன்னாங்க, எல்லாரும் கைத்தட்டுனாங்க. எல்லாரும் திரும்பி பாருன்னாங்க, திரும்பி பார்த்தாங்க. நீங்க எல்லாரும் இனிமேல் போகலாம், இதை வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த நிகழ்ச்சி பூரா நாங்களே நடத்திடுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கு ஆரம்பத்துல இருந்து உங்க பேச்சை கட்டு போட்டு அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல இங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.
இதுதான் பாண்டிச்சேரி. இப்போ இதில் ஒரு 13 பேர் போகாமல் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, வெட்டிட்டு இருந்து ஜீப் இன்னும் போகலை, போயிடுச்சுன்னா அவங்க 13 பேர் போயிடுவாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க, நல்லா உட்காந்துருக்காங்க. பக்கத்து ஊர்லேருந்து வந்தவங்கலாம் ஏன் தடுமாற்றமாக இருக்காங்கன்னு தெரியல. பஸ் கிடைக்காதுன்ற தடுமாற்றம். ஆமாம். அதோட தாமரை கையில் பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில் பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் இருந்து அடிபட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் தாமரை கையை தூக்கி காட்டு, அங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து அடி வாங்கிட்டு இங்க சுகமேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது டாக்டருக்கு சுகம். கண்ணதாசன் ஒரு கதறி கதறி ஒரு கவிதை எழுதினாங்க. பாவம், அது எப்படி பக்கத்தில் உட்காந்தீங்க? இல்லைங்க. பிறப்பெனப்படுவது யாதன்னு கேட்டேன், பிறந்துவார் என்று இறைவன் பணித்தான். இருப்பினது என்னன்னு கேட்டேன், யாதனை கேட்டேன், இறந்துவார் என்று இறைவன் பயிர்த்தான். மனையால் சுகமது யாதனை கேட்டேன், மணந்துவார் என்று இறைவன் பணித்தான். பிள்ளைகள் சுகமது யாரென்னு கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் சொன்னான். துன்பப்படுவது யாதென்று கேட்டேன், பட்டுப்பார் என்று இறைவன் சொன்னான். சென்னை வாசிகள் சுகம் என்று கேட்டேன், மிக்ஸாம் புயலை பட்டுப்பார் என்று சொன்னான். ஒவ்வொன்றும் அனுபவித்தே நான் அறிவது என்றால், இறைவா நீ எதற்கு என்றேன். இறைவன் மெல்ல என் அருகில் வந்து, அந்த இறைவன் அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். அப்படிப்பட்டவனே வந்து படாபாடு போட்டிருக்கான் சார். கண்ணதாசன் அவர்களுக்கும் பாண்டிச்சேரி சம்பந்தம் இருக்கு சார். ஏன்னா கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் ரொம்ப நண்பர்கள். அப்போ வந்து கேட்குறாரு, கண்ணா எல்லாருக்கும் சீட்டு தரீங்க, எம்எல்ஏ ஆக்குறீங்க, உங்கள் நண்பர் எனக்கு ஒரு இடத்துல சீட்டு கொடுத்தா நான் நிற்க மாட்டேன்னா நீயே சொல்லு கண்ணதாசன், எங்கே நிற்கிற? இங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன், நான் பேசாமல் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் சார். உன்னையால் பாண்டிச்சேரியில் ஸ்டெடியாக நிற்க முடியுமா? அவர் பாருங்க எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க. ஐயா, வாடிய பயிரை கண்டே போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். வள்ளலார். ஆனா அங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல டிராக்டரை விட்டு பொக்கலின் விட்டு பேத்துட்டு இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு அடி வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தேசிய விவசாயிகள் தினம் ஐயா. இந்த நாளில் அந்த விவசாயிகளுக்காக நாம் நிச்சயமாக என்ன சுமையில் இருக்கிறார்கள் என்பது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 8% அரிசி உற்பத்தி குறைந்தது என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம் வெளிநாட்டுக்கு அரிசியை போறதை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு எதை மட்டுமா பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, பாசுமதி அரிசியை மட்டும்தான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வெளிநாட்டுக்கு போறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஐயா. அப்போ இது வந்து நமக்கு சுமையா இருக்கிறதா சுகமா இருக்கிறதா விவசாயிகளுக்கு? கண்டிப்பா இது கொஞ்சம் டிபிக்கல்ட்டான கொஸ்டின் தான். ஆமாங்க. நான் மேல் இடத்துல கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் மனு கொடுக்குறேன். ஆசிரியர்ல இந்த ஆண்டு ஜீரோ டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 0 டே. அப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட 1919லயே 0 டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்றைய ஒரு நாள் தண்ணீரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ ஆஸ்திரேலியாவிலும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மிக விரைவில் நம்முடைய இந்தியாவிலும் 0 டே வரப்போகிறது. மிகப்பெரிய சுமை. இப்ப இதோடும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயங்க, நம்முடைய பூமி சுற்றக்கூடிய வேகம் இருக்கு இல்லைங்களா, 1500-1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் 2005ல் நாசா வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுல 0.06 மைக்ரோ செகண்ட் பூமியினுடைய சுற்று குறைந்து இருக்கிறது. அதனால பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் வந்துருச்சு. எதனாலன்னா சீனாவுக்கு போயிட்டங்க ஐயா. சீனாவில் இங்க சுத்தமும் எங்களுக்கு பூரா தலை சுத்தி அங்க வருங்க, ஒரு ஆள் விழுந்துட்டாருங்க. இப்போ சீனாவில் ஒரு வீணாக்கிட்டானுங்க, திரும்ப ஆக்குறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 13 நம்மளுடைய இந்தியா மாதிரி சார் 13 டன் தண்ணி மிக அதிகமாக தேக்கி வச்ச காரணத்தினால் 13 மடங்கு தேக்கி வச்ச காரணத்தினால் இப்பொழுது பூமியினுடைய வேகம் 0.06 மைக்ரோ செகண்ட் பூமியினுடைய சுற்றளவு வேகம் குறைந்திருக்கிறது. இதனால் பருவநிலை மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஏறக்குரிய 7 பேச்சாளர் உண்மையிலேயே உங்களை ரொம்ப பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். நான் இது வரைக்கும் 4 பேச்சாளர் தவிர்த்து பேசினதில்லை. இங்கே வந்தோன்னு அதிர்ச்சி. தமிழ்ச்செல்வி அவர்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. 8 பேரை வச்சு இன்னைக்கு நடுவர் நகண்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல,
நாலு மூல கயத்தில் தொங்குனாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் நானும் ஒரு 12 வருஷமாக 6500 மேடைகள் போயிருக்கிறேன். இன்றைக்கி தான் 8 பேரை வச்சு குத்துயிரும் குலையுருமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே கிடக்க போகிறேன்னு எனக்கே தெரில. இப்போயே எனக்கு படபடன்னு வருது. பித்தப்பை வேறு பிதுங்கியிருக்கு, நுரையீரல் நுரத்தள்ளி இருக்குது. பார்த்துக்க, நிலவரத்தை பார்த்துக்குங்க. இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே நான் பாண்டிச்சேரியில் நிறையா பேசியிருக்கிறேன். அவங்க ரசனை எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பரபரப்பாக நடந்து போயிட்டு இருக்கிற இடத்துல இருந்தால் கூட நின்று கொண்டே 3.5 மணி நேரம்லாம் கேட்குறாங்கன்னா அவர்கள் ரசிகர்கள் அல்ல, வெறியர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். நிறைவாக ஒரே ஒரு பேச்சாளர், அவங்களுக்கு உடம்பு முடியலை பாவம், அதோடு வந்து இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா பெரிய விஷயம். அவங்களுடைய பெரிய கைதட்டலுக்கிடையே பேராசிரியருக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். ஆனந்த பைரவி இசைக்குழு தமிழ் செல்வியர்கள் நடத்துகிறாங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சியாலும் சரி அற்புதமான முறையில், திருப்திகரமான முறையில், குறைந்த செலவில் அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க அனைவருங்க நல்ல ஒரு இசை கச்சேரி உங்களுக்கு தருவாங்க. மறந்துடாதீங்க, ஆனந்தி பைரவி. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், கேரளா மேளம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைய ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன். உயர்தர கேக் வகைகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க சிறந்த இடம் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், ஹோட்டல் குரு பஸ் நிலையம் எதிரில், எம்ஜி ரெசிடென்சி, கும்பகோணம் சாலை. தமிழன் டிவி நேயர்களுக்கு ஹோட்டல் குரு மகேஷ் பேக்கரியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட், நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்களின் தாரக மந்திரம். தலைமை அலுவலகம் நெய்வேலி அண்ணா கிராமம், கிளைகள் வடலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம். இன்றே சேமியுங்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். நிறைவாக கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. நிறையா பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்காங்க. உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் உள்ள நாடு இந்தியா. உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் உள்ள நாடு இந்தியா. உலகிலேயே அதிக கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இன்றைய வாழ்க்கைங்கிறது சுகமா சுமையா? அவ்வளவுதானே. சுமைன்னு பேசிட்டு ஒரு 4 பேர் பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுகம்னு பேசக்கூடிய எங்க அணியை பாருங்க சார், எவ்வளவு சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா? நாங்க சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்கோம். உங்க அணியை மட்டும் அப்படி சார். உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு சுகம். நாங்களாம் அறிவாளிங்க. அப்ப நாங்க தூக்குவாளியா? உங்களுக்கு வாழ தெரிஞ்சுனா எங்களுக்கு தென்ன தெரியும், ஐயோ பொய்யா தெரியும். இன்னைக்குள்ள உண்மையிலே பாண்டிச்சேரி மக்கள் எவ்வளவு அருமையா உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் ஒழுகுனசேரி, உங்களுக்கு தெரியும்ல? நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற ஊர் ஒழுகுனசேரி, அழகான மக்கள்னா அதுதான் பாண்டிச்சேரி நிரூபிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு சிரிச்ச முகமா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்துட்டு வாழ்க்கை சுமை சுமை, இவங்களை எங்க நடுவர்களை பிடிச்சிங்க? அந்த ஒழுகுனசேரிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அதுதான் நம்முடைய முதல் தமிழ் சினிமாவுடைய முதல் நகைச்சுவையாளர், சிந்தனையாளர் NS கிருஷ்ணன் பிறந்த ஊர். ஆஹா,
ஏன் உண்மையிலே இந்த சிரிப்போடு இந்த புத்தாண்டை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்கங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நாங்க நகைச்சுவை மருத்துவர்னே மதுரை முத்து சார சொல்றோம். சோ அவருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டலை கொடுத்து கொண்டு, சார் உண்மையிலே வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சுகம்னு நம்ம ஏத்துக்கணும் தெரியுமா? அவர் சொன்னார், பிக் பாஸ் போயிட்டு ஒரு வாரத்துல வெளியே வந்தீங்களே, நீங்க அந்த ஒரு வாரத்துல வெளியே வந்தது சுமைன்னு சொல்றீங்க. வாழ்க்கையில இந்த பிக் பாஸ் இந்த ஷோக்குள்ள போறதுக்கு எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அந்த ஷோக்குள்ள போயிட்டு வந்தால அதுதான் திறமை. அது சுகமா எடுத்துக்கணும், எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். அவங்க ஏன் சொல்றாங்க, வாழ்க்கையில கொரோனா வந்துருச்சு, கொரோனா 2 வருஷம் வராம இருந்தா நான் வீடு கட்டி இருப்பேன், நான் என்ன 10 பவுன் செயின் எடுத்திருப்பேன், கொரோனா காலத்துல நான் அதை வாங்கல இதை வாங்கலன்னு கவலைப்படாதீங்க. உண்மையிலே கொரோனா காலத்துல நம்ம உயிரோட இருந்தோமே, அது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் வாழ்க்கை பாசிட்டிவ். ஒளியும் ஒளியும் கரண்ட் போனா டிசி பாலிசி, ஒழுங்க படிச்சும் ஃபைனா போனா டிசி பாலிசி, வழுக்க தலையே திருப்பதி போனா டிசி பாலிசி. யோசிச்சு பாத்தீங்களா சார்? என்ன இப்பதான் நீங்க மிச்சர் எடுத்து திம்பீங்க. அதுல உனக்கு ஒரு போறாமா? சரி, அது ஒரு சுகமா அனுபவிச்சிருப்பேன், பரவாயில்ல. நடுவில் சாப்பிடுறேன், அந்த அம்மாவுக்கு ஒரு வகுத்து வச்சு. சார் மிஸ்டு காலுக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஒரு முண்டாட்டியா, ஒரு குழந்தையா, 2 குழந்தையா? ஆமா, 3 குழந்தை. என்ன என்ன இதுக்கே எவ்வளவு யோசிக்கிறீங்க சார்? சொல்ல முடியாது, திடீர்னு 4 குழந்தை கூட இருக்கும், அதுதான். சரி, கல்யாணம் ஆயிருச்சு. அப்ப இந்த क्वेश्चन உங்ககிட்ட கேட்கலாம், மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் என்ன வித்தியாசம்? மிஸ்டு கால் என்பது மிஸ்டு கால், ஐயோ கோழிக்கால், என்னம்மா அது என்ன வித்தியாசம்? இது புதுசா 2024 பிறக்க போதனால ஒரு புது ஜோக் எடுத்து விடலான்ட்டு. இது நீயா புது ஜோக் நினைச்சிருக்க வேண்டியதான். நான் எங்க சயின்ஸ் டீச்சர் 6ஆவது படிக்கும் போது எனக்கு சொல்லி. இல்ல சார், புதுசு சார். நான் क्वेश्चनே நீங்க சொல்லல, அதுக்குள்ள நீங்க சொல்லக்கூடாது. மிஸ்டு காலுக்கு கரெக்ட்னா ஆண்கள் கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் கைத்தல கொடுக்கணும், ரைட்டா? மிஸ்டு காலுக்கு மிஸ்ஸஸ் காலுக்கு என்ன வித்தியாசம்? மொபைல் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால், மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனா அதாங்க மிஸ்ஸஸ் கால். பாத்தியா, கைத்தட்டல என்ன வருதுன்னா என்ன அர்த்தம்? புற பாதிக்கப்பட்ட ஒரு சங்குங்க. அது வரைக்கும் பயங்கரமா அப்படி வருவேன் தள்ளாடி, டக்குன்னு போலீஸ் சார் அது எங்க போச்சுன்னு பயந்துருவான். அவங்க வந்து தமிழ் செல்வி அக்கா வந்து சொன்னாங்க, பணம் பணம் பணம், பணத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சத்தியமா சொல்றாங்க, பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரனா? நான் கேக்குறேங்க, பணம் வச்சிருக்கவனா பணக்காரனா? சத்தியமா இல்ல. எவன் படுத்த உடனே நிம்மதியா தூங்குறானோ அவன் தாங்க பணக்காரன், கோடீஸ்வரன். படுத்தோடனே உடனே தூங்குறவன் போட்டு சாப்பிட்டு இருக்கவன் தான் தூங்குறான். இது ஒரு பஞ்சுன்னு நீ பேசி பாண்டிச்சேரியில கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது சார். நடுவர் அவர்களே, கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே நினைச்சு கஷ்டப்படாதீங்க, கடவுள் கெட்டதை கொடுக்கலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கைங்கிறது என்றைக்கும் சுகமாக இருக்கும். பணம் பணம்னு பணம்னு பேசுறாங்களேங்க. திருப்பூரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வெறும் 30 ரூபாய்க்கு மருத்துவம் பாக்குறாரு. தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர். அப்படின்னா இப்படி எத்தனையோ உதவும் கரங்கள், நல்ல உள்ளங்கள் நம்ம நிறைய உதாரணம் சொல்லிட்டே இருக்கிறான். இன்னைக்கு சமீபத்துல வந்த படம் கடைக்குட்டி சிங்கம், எத்தனை பேர் பாத்தீங்க? சூர்யா தம்பி கார்த்தி நடிச்ச படம். அதுல ஒரு அழகான ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாரு, சொத்து சேர்த்துக்கிட்டா அவன் பணக்காரன் இல்லைங்க, சொத்து சேர்த்துக்கிட்டா அவன் பணக்காரன் இல்ல, யாரு சொந்தத்தை சேர்த்து வைக்கிறானோ அவன் தான் உண்மையான பணக்காரன், கோடீஸ்வரன் சொன்னாங்களே. விவசாயத்தை பத்தி சொன்னாங்க, விவசாயியா இருக்கணும்னா விவசாயியா இருந்து வாழ்ந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருங்க, விவசாயின் வழி என்னன்னு புரியும்னு. இப்படி நல்ல நல்ல படங்கள் வருதுங்க. வாழ்க்கை எதையுமே அப்படி தப்பான கண்ணோட்டத்தையே நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் ஃபுல்லா அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தெரியுது. வாழ்க்கைங்கிறது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி எடுத்துக்கணும் சார். எப்படின்னு கேளுங்க சார், சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி எடுத்துக்கணும். எப்படி? தலைக்கு மேல பிரஷர் இருக்குது, தலைக்கு அடியில நெருப்பு இருக்கு, ஆனாலும் அப்படி அப்படி கத்தி விசில் அடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்து பாத்தீங்களா? அப்படி டேக்கடிஷியா இருக்கணுங்க. சமையல் சரியில்லை, சமையல் சரியில்லைங்கிறார். என்னங்க சமையல் சரியில்லை? நாங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி சமைக்கணும் தெரியுமா சார்? நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சேன்னா சும்மா கம 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 கமன்னு வீடே தூக்குங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவேன். ஆமா, சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லையா கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கேட்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறவங்க தான் அன்னபாரதி. ரொம்ப கஷ்டமா. தேங்க்யூ, நன்றி நன்றி. 6 வகை டீ போறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போறீங்களாமா? எங்க சமையல்ல கொஞ்சம் சமையல சொல்றதுனால நான் சொல்றேன். இந்த தக்காளி சட்னி நம்ம வீட்டுல அரைச்சிருப்போம், தேங்காய் சட்னி அரைச்சிருப்போம். நல்லா பாருங்களேன், தக்காளி சட்னி ஈஸியா அரைப்பட்டுரும்.
ஆனா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனா தேங்காய் சட்னி பாருங்க கொர 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 கொரன்னு இருக்கும், அரைக்க கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரே நாள்ல கெட்டு போயிரும். என்ன ஆமா சார், ஆனா ஒரே நாள்ல கெட்டு போயிரும். என்ன அர்த்தம் தெரியுமா? விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைங்கிற ஒரு தாரக மந்திரம் தாங்க. இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கம் தாங்க. எங்க ஒரு கூழோ கஞ்சியோ குடிச்சா கூட கணவன் மனைவி புருஷன் முன்னாடி பக்கத்துல இருந்து அந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? எங்க நீங்க எல்லாம் அப்பாக்கள் நினைக்கிறீங்க தான் பையனுக்கு விலகுன காரு பொம்மை வாங்கி கொடுத்தா தான் தன்னுடைய குழந்தைக்கு பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு எந்த அப்பாவை பிடிக்கும் தெரியுமா? விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட, விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களைத்தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா இன்னைக்கும் எத்தனை அப்பாக்கள் இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வரட்டுமே, அந்த அப்பா கைய பிடிச்சு நடந்து பாருங்க. அப்பா கைய பிடிச்சு நடந்தா இதே மனைவிட்ட சொல்ல முடியுமா? என் கையை பிடிச்சி என்னைக்கா நடந்தீங்களா? 4 அடி தான் நடந்தேன், முகத்தை கழட்டிட்டு போயிட்டானே. அதனாலதான் சில நேரம் பார்த்து குழந்தைகள் இன்னைக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க தெரியுமா சார்? பட்டை சோம்பு கசகசா எழுதுறான்னு கேட்டா பட்டை சோம்பு கசமுசான்னு எழுதி வச்சிருக்காங்க. எங்க வாச ரோசா வாடி போகலாமான்னு கேட்டா வாச ரோஜா ஓடி போகலாமான்னு எழுதி வச்சிருக்கான். ஆனாலும் அது சின்னதா பாராட்ட வேண்டும். பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு ஒரு ஆள் பட்டிமன்றத்துக்கு வராருன்னா அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. வந்தும் தேர்றாரு, சந்தோஷமா தேடுறாரு. ஆனாங்க சின்ன பையனுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கான் தெரியுமா? ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் தங்கம் நீ பெரிய பிள்ளை டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியா? அவன் சொன்னா நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன் டீச்சர் அப்படிங்கிறான். பத்தியா அவனா யூடியூபரா பாதிக்கப்பட்டிருக்கிறான் வெற்றிலாம். அப்ப அந்த சின்ன குழந்தைங்க எவ்வளவு தூரம் ஷார்ப்பா இருக்காங்க. அந்த குழந்தைகளை தட்டி ஊக்குவிங்கள் என்று சொல்லி வாழ்க்கைங்கிறதுங்க 10 பால்யம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நாய்குணம், 50 ஆசை, 60 முதுமை, 70 தூக்கம், 80 நடுக்கம், 90 வீக்கம், 100 அடக்கம். இதுதான் வாழ்க்கை என்று சொன்னார். இந்த நிமிஷம் இந்த நொடி அந்த கடவுள் நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். வாசிக்க தெரியாதவனுக்கு தான் அந்த வீணைங்கிறது மிக கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். பாட தெரியாதவனுக்கு தான் பாட்டு ஒரு சுமையாக இருக்கும். ஆட தெரியாதவனுக்கு தான் ஆட்டம் ஒரு சுமையாக இருக்கும். வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை சுமையாக இருக்கும். ரசிக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கை என்றைக்குமே அது சுகம்தான் என்று சொல்லி விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பாண்டிச்சேரி மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கும் இனிமையானதொரு புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. 8 பேர்கள் நாக்கு தள்ள தள்ள இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காங்கன்னா உங்களை அத்தனை பேருக்கு நான் விருது கொடுத்தாகணும். ஏன்னா பேசுவது எளிது, கேட்பது எவ்வளோ வரி கடினம். ஏன்னா கண்டினியூவாக ஒரு ஸ்கூலில் விட 3/4 மணி நேரம் தான் கிளாஸ். எதுக்குன்னா 40 நிமிஷம் கழித்து மூளை சோர்வடையும், ஒரு அலர்ச்சி வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். எப்பவுமே எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கு என்று தேடுவது கேணத்தனம், எந்த பூவில் தேன் இருக்கு என்று தேடுவதுதான் நாணத்தனம், அறிவை பண்ணுவாங்க. அது மாதிரி இன்பமான விஷயங்களை மட்டுமே ரசிப்போம், பாசிட்டிவாக மட்டும் யோசிப்போம். என்றென்றும் வாழ்க்கைக்கு இன்றைய சூழல் சுகமாக தான் இருக்கும், சுமையாக இருக்காது. சுமையை உருவாக்க நினைச்சிங்கன்னா அது உங்கள் மனது ரீதியாக உருவாக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை நண்பர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி ஆனந்த பைரவி இசைக்குழுவை சேர்ந்த அவங்களுக்கும், அதே போல் முனைவர் அன்பு திராவிடன் பட்டிமன்ற பேச்சாளர் சோபியா தொண்டு மையத்தை சேர்ந்த சோபியா அவர்களுக்கும் பெரிய நன்றியை இந்த புத்தாண்டு தினத்தில் அன்போடு சொல்லி விளம்பர உதவி செஞ்சிருக்கக்கூடிய பெருமைக்குரிய நண்பர் டிஎன்பிபி சிட்பன் சிஎம்டி மற்றும் விமலா பாஸ்கரன் அவர்களுக்கும் கோ ஸ்பான்சர் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் ஜி குரூப் ஆஃப் சிஎம்டி ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் வேங்கேனும் போன்ற பெரு நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி வந்து சுவைத்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கு நன்றி சொல்லி இசைக்குழுவை சேர்ந்த தம்பிகளுக்கும் அருமையாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும், இதை ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தனி ஆர்மியாக ஒரு பெண்ணே வழிநடத்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லி, இதை ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய தமிழன் டிவிக்கு நன்றி சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக பாண்டிச்சேரி என்றால் இப்படி ரசிப்பார்கள் என்று சொல்லி என்னையவே வியக்க வைத்த பாண்டிச்சேரி வாழ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். ஆனந்த பைரவி இசைக்குழு தமிழ் செல்வியர்கள் நடத்துகிறாங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், எந்த மங்கள நிகழ்ச்சியாலும் சரி அற்புதமான முறையில், திருப்திகரமான முறையில், குறைந்த செலவில் அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவங்க அணுகுங்க. நல்ல ஒரு இசை கச்சேரி உங்களுக்கு தருவாங்க. மறந்துடாதீங்க, ஆனந்தி பைரவி. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் திரை இசை கச்சேரி மற்றும் டிஜே செய்து தரப்படும். சுப நிகழ்ச்சியா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, கோவில் திருவிழாக்களா ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, நாத சங்கமம், கேரளா மேளம், வாத்திய இசை, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் சிறந்த முறையில் செய்து தரப்படும். ஆனந்த பைரவி திரை இசைக்குழு தொடர்புக்கு 8056463227. இது உங்களின் குடும்ப இசைக்குழு. ஆனந்தமாய் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அமைக. ஆனந்த பைரவி இசைக்குழுவை அணுகுங்கள். மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், அடுமனை உலகின் அரசன். உயர்தர கேக் வகைகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க சிறந்த இடம் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். 50 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அடுமனை உலகின் அரசன் மகேஷ் கிராண்ட் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஹோட்டல் குரு பஸ் நிலையம் எதிரில், எம்ஜி ரெசிடென்சி, கும்பகோணம் சாலை. தமிழன் டிவி நேயர்களுக்கு ஹோட்டல் குரு மகேஷ் பேக்கரியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை, நாணயம், இதுவே எங்களின் தாரக மந்திரம். தலைமை அலுவலகம் நெய்வேலி அண்ணா கிராமம். கிளைகள் வடலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம். இன்றே சேமியுங்கள். டிஎன்வி சிட்பன் பிரைவேட் லிமிடெட்.